பந்திபோராவில் நடைபெற்ற என்கவுண்டரில் லஷ்கர் இயக்கத்தின் முன்னணி தளபதி அல்தாஃப் லல்லி கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட்டு கேட்கலாம். ரமேஷ், இது தொடர்பான முழு பின்னணி என்ன? ரமேஷ், ஜம்மு காஷ்மீரில் எங்கெல்லாம் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறார்களோ அந்த இடத்தை சுற்றி வைத்து கடந்த 2 நாட்களாக பாதுகாப்பு படை என்கவுண்டரை நடத்தி வருகிறது. இன்று காலை முதல் வடக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பந்திபோரா வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் இணைந்து தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். அங்கு பயங்கரவாதிகள் சிலர் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அந்த இடத்தை சுற்றி வளைத்து அவர்கள் தாக்குதல் நடத்தினர். அப்போது பாதுகாப்பு படையினர் மீது அங்கு பதுங்கி இருந்த பயங்கரவாதிகளும் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பதிலுக்கு ராணுவத்தினர் நடத்திய என்கவுண்டரில் இதில் பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்ட அந்த பயங்கரவாதி லஷ்கர் இ தைபா இயக்கத்தினுடைய முதன்மை தளபதிகளில் ஒருவராக கருதப்படும் அல்தாஃப் லல்லி என்று தெரிய வந்திருக்கிறது. வனப்பகுதியில் குகை ஒன்றுக்குள் அவர் பதுங்கி இருந்ததும் இந்த அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் அவர் கொல்லப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த அல்தாஃப் லல்லி தான் அந்த லஷ்கர் இ தைபா இயக்கத்தினுடைய உள்ளூர் நெட்வொர்க்கினுடைய மிக முக்கிய நபராக பார்க்கப்படுகின்றார். அவர்தான் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியிலும் கூட ஈடுபடுவதாக கூறப்படுகின்றது. இது மட்டுமல்லாது பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது கடந்த காலங்களில் நடைபெற்ற பல தாக்குதல் சம்பவத்திலும் இந்த அல்தாஃப் லல்லிக்கு தொடர்பு இருக்கிறது என்று கூறப்படுகின்றது. இந்த அல்தாஃப் லஷ்கர் இ தைபா இயக்கத்தினுடைய முக்கிய தளபதிகளில் ஒருவரான பாதுகாப்பு படையினர் நடத்திய இந்த தேடுதல் வேட்டைக்கு கிடைத்த முக்கிய வெற்றியாக நகர்வாக பார்க்கப்படுகின்றது. இந்த சண்டையில் இந்திய ராணுவ வீரர்கள் 2 பேர் காயமடைந்திருப்பதாகவும் இருப்பினும் அவர்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து எதுவும் இல்லை எனவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.